இப்போ நம்ம வந்து ஒரு பைனரியில் ஜஸ்ட் என் அக்கௌண்ட்டில் இருக்குது $2.86 அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் மார்டிங்கல் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரோத் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு என்ன மாதிரி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு ஏற்கனவே நிறைய தடவை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே உள்ள ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? இப்போ இந்த இடம் ஒரு லெவலாக இருக்குது. இல்லை ஒரு கலர் பேட்டர்ன் உருவாகிக்கிட்டு இருக்குது. ஓகே, நம்ம ஒரு 5 minutes சார்ட்டை பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் highly going to buy. 10 minutesல சாலிடான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. 1 minute இருக்கு. பார்க்கலாம், பொறுமையாக வெயிட் பண்ணி எடுப்போம். ஓகே, $1 வச்சு மார்க்கெட்டில் இப்போ செல் பண்ணியிருக்கேன். ஏன் காரணம்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்திருக்கு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸாக அந்த தெரியுதா, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ மார்க்கெட் ஆகின் கீழே வரும், இந்த லெவல் வர வரும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனில் டவுன் கொடுத்துருக்குறேன். பார்ப்போம். இன்னும் எனக்கு 48 seconds இருக்குது. ஓகேவா? இன்னும் நமக்கு 30 seconds இருக்குது. இதுக்கு நமக்கு வந்து 101% ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் நம்புகிறேன். அப்படி லாஸ் ஆயிடுச்சாலும் நோ வெடி இஷ்யூஸ். ஜஸ்ட்டு 5 seconds போய் பார்ப்போம். ஓகே, பட் இன்னும் 5 seconds இருக்குது. இன்னும் ஒரு கேண்டில் முடிஞ்சிருச்சுன்னா ஓகே ஃபைன். ஓகே, நமக்கு இது ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இப்போ $3 ஆகியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷத்துக்கு பைக் கொடுக்குறேன். $1. ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு தான். இருந்தாலும் மார்க்கெட்டு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால் மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனில் 1 minute பை கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு, நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகுதான்னு. இது நமக்கு சாலிடாக ப்ராஃபிட் கிடைக்கும் நம்புகிறேன். பார்க்கலாம். இன்னும் நமக்கு 30 seconds இருக்குது. 28 seconds. ஃபஸ்ட்டு பொறுத்தவரை ரொம்ப அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ட்ரேடை கரெக்டாக எடுக்க முடியும். ஒரு ட்ரேட் லாஸ் ஆனாலும் சரி பரவாயில்ல, அடுத்த ட்ரேடில் ரெக்கவர் பண்ணிக்கலாங்கிறது மணி மேனேஜ்மெண்ட் வேணும். அதை விட்டு ஃபுல் 100% ஷேராக எல்லாத்தையும் நம்ம அப்படியே அமௌண்ட்டை போட்டோம். ஃபுல் அமௌண்ட்டை போட்டாலே நம்ம வாட்ச் அவுட் ஆகிடும் கன்ஃபார்மாக. எமோஷ்னல் பிரேக் பாருங்க, $2 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ இதே வந்து அடுத்தடுத்து எனக்கு இப்போ டைம் இல்லை, போதும் நான் அடுத்து மைண்ட் இருக்கும்போது நான் ட்ரேட் எடுக்க விரும்புகிறேன். இதை நான் அப்படியே க்ரோத் பண்ணி கொண்டு போகிறேன். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கீழே வந்து நான் ஃப்ரீயாகவே நான் சொல்லி கொடுக்குறேன். என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கு நான் கொடுக்குறேன். புரியுங்களா? சரி, வாட்ஸ்அப் லிங்க்கு பாருங்கள், சாரி, டெலிகிராம் லிங்க்கு நான் வந்து இப்போ தரதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் எப்படி ஓப்பன் பண்ணோம், அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். ஃப்ரீயாகவே நான் சொல்லித்தரேன். டெய்லி இந்த மாதிரி ஸ்மால் அக்கௌண்ட்டை க்ரோத் பண்ணலாம். ஒவ்வொரு மாதம் நம்ம டார்கெட் வச்சாலும் மேக்ஸிமம் 3 lakhs 4 lakhs ஏர்ன் பண்ணலாம் சாலிடாக. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, பாய்.